போனவன் இன்னும் ஆளை காணா. பப்பியை வெளியே கூட்டிட்டு போனவன் இன்னும் ஆளை காணா. சரி சரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க, வரட்டும். மணி வேற 5 ஆயிருச்சு. காலையில போனவன் என்னதான் பண்றான்னு தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ணல. சரி சரி பாப்போம். ஏக்கா இவ எதுக்கு இப்ப வரா? ஏற்கனவே திட்டி அனுப்பியாச்சு இவள. திரும்பவும் வீட்டுக்கு வரா? உள்ளார வா. என்னக்கா உன் பையன் வெளியே போயிருப்பாரு போல இருக்கு. ஆமா ஆமா காலையிலே போயிட்டாரு, இன்னும் வீட்டுக்கு வரலையா? இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கேள்வி உனக்கு? என் பையன் எப்போ வருவான்? நாளைக்கு காலை கூட வருவான். இப்ப எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? என்னக்கா இப்படி பேசுற? ஏக்கா நீ திட்டி அனுப்புன, அதுக்காக நானும் உன் மேல கோவமா இருப்பேனா? என்னக்கா ஊவும் உன்னோட நல்லது கெட்டதுக்கு நானும் பங்கெடுக்க வேணாமா? ஏக்கா நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? உனக்கு கோவம் வந்து என்ன திட்டினதுக்கு அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வராமையா இருக்கேன்? இல்ல அப்புறம் உன் வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் நானும் பங்கெடுத்துருக்கேல. சரி வந்து உட்காருவா. சரிக்கா சொல்லு, இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்லக்கா தம்பி வெளியே போச்சே, அதான் எங்க போச்சு ஏது போச்சுன்னு கேட்கலாம் தான் வந்தேன். வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். அப்படியாக்கா? இல்லையே, வேலைக்கு போனா வண்டியில தானே போவோம், கார்ல வேற போயிருக்கே. விசாரிக்கிறதுக்காக வெளியே எடுத்துக்கு போயிருக்கான். இப்ப என்ன உனக்கு வேணும்? என்னக்கா நீ வேற இப்படி இருக்க? உனக்கே வயசாகுது, எனக்கு தெரியாததா நான் சொல்ல போறது? என்னது? இல்லக்கா தம்பிக்கு வேற இப்பதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல கார்ல வெளியே அனுப்பிச்சிருக்கியே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கை கால அடிபடக்கூடாது இல்லக்கா, உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் இவ்வளவு தூரம் நீ கார்ல அனுப்பியிருக்கிய தனியா? அதெல்லாம் என் பையன் நல்லா தான் கார் ஓட்டுவான். அதுக்கு இல்லக்கா, யாராவது கூடயாவது போக சொல்லிருக்கலாம்ல. நானே இங்க அமைதியா உட்காந்துருக்கேன், நீயே பதற. அக்கா இப்படி எதுக்கு எடுத்தாலும் என் மேல எரிஞ்சு விழுற. சரி என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, கல்யாணத்துக்கு நான் 15 நாள் தான் இருக்கு. சரி அதுக்கு புடவைலாம் எடுக்கணும்ல? ஆமா கல்யாண புடவை எடுக்கணும். அதுக்கு தான் எப்ப போறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன்க்கா. அதுக்கா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கிளம்பணும். மாணிக்க தம்பிட்ட கேட்கணும், கேட்டுட்டு உங்க மனைவி புஷ்பாவையும் கூட்டிட்டு போகணும். அப்படியாக்கா? என்கா உறுதி பண்றப்ப கூட என்னை கூப்பிடவே இல்ல, புடவை எடுக்கையும் என்னை கூப்பிடல. நீ மட்டும் தனியா போய் எடுத்துட்டு வந்துட்ட. மற்ற விசேஷங்களும் என்ன தானே கூப்பிடுற, இதுக்கு மட்டும் ஏக்கா கூப்பிடவே மாட்டேங்கிற? பாத்திரமா இந்த புடவையாகட்டும் தனியா போய் தான் பாக்கணும். ஏக்கா அப்புறம் கூட வந்தவங்களா இதை எசக்க பசங்க இது நல்லா அது நல்லான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு கலர் பார்த்து வச்சிருப்போம், சரின்னு ஓகேன்னு இருப்போம். கூட உள்ளவங்க ஏதாவது மாத்தி பேசினாங்கன்னா அதுக்கு தான் அந்த வேலையே வேண்டான்ட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். சரி உறுதி பண்றதுனா நீயே போயிட்டு வந்துட்ட. சரி கல்யாணத்துக்காக என்னை கூப்பிடு புடவை எடுக்க. சரி பாப்போம். என்னக்கா பாப்போங்கிற, கூப்பிட மாட்டியா நீ? சரி கூப்பிடுறேன். சரிக்கா. அப்புறம் ஒரு விஷயம். என்னதுடி? பப்பியை பத்தி தான்க்கா சொல்லலான்ட்டு. என்ன சொல்லணும்? இல்லக்கா பப்பி அவங்க வீட்டுல யாரும் இல்லாத பொண்ணு. இப்ப பண்ட சீரு பாத்திரம்லாம் யாரு செய்வாங்கன்னு தெரியாது, அதனால. இல்லக்கா நீ எதுவும் மாணிக்க இருக்காங்கல்ல பப்பி ஃப்ரெண்டு, அவட்ட நீ எல்லாமே கேளுக்கா. என்னது கேட்கணும்? அதான்க்கா பண்ட பாத்திரம் எல்லாமே வீட்டுக்கு சீர் கொடுப்பாங்களக்கா, அது எல்லாமே அவங்கள்ட்டே கேளுங்கிறேன். அதான் நம்ம வீட்ல எல்லாமே இருக்கே. ஏண்டி நானே 7-8 பிள்ளைங்களா பெற்று வச்சிருக்கேன், ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே பையன் தான் எனக்கு. ஆமாக்கா இருந்தாலும் எனக்கு என்ன பொண்ணா இருக்கு அவளுக்கு தூக்கி கொடுக்க? அப்படி இல்லல, இங்க இருக்கிறது எல்லாமே என் பையனுக்கு தானே. ஆமாக்கா இருந்தாலும் பொண்ணு வீட்டுல இருந்து எதுவும் எடுத்துட்டு வருது இல்லையா? சரி பனியார் கூட கொடுப்பாங்களக்கா, அதுக்காவது எதுவும் கொண்டு வர வேணாமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னக்கா இப்படி சொல்ற? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க எதுவுமே கொடுத்துட வேணாம், பொண்ணுக்கு எல்லாமே இங்கே இருக்கு, நாங்களே பாத்துக்கிறோம், அதெல்லாம் பொண்ணு மட்டும் அமுச்சுடுங்க அப்படின்ட்டு. என்னக்கா கூறு கெட்டுத்தனமா இருக்கு, இப்பலாமா சொல்லி வைப்ப? ஏண்டி என் பையனுக்கு 40 வயசு, அவனுக்கு பொண்ணு அமைஞ்சதே பெரிய விஷயம். அதுக்காக அப்புறம் என்ன அது இதுன்னு கேட்டுட்டு இந்த சம்மதத்தை வேணாம்னு சொல்லவா? இப்பதான் என் பையனும் இல்ல இப்பெல்லாம் இவகிட்ட சொல்லக்கூடாது. என்னக்கா? ஒண்ணு இல்ல, என் பையனும் ஏதோ ஒத்துருக்கான் கல்யாணத்துக்கு, அததான் சொல்ல வந்தேன். சரிக்கா பண்ட மாத்திரம் வேணாங்கிற, ஏதாவது கட்டில் பீரோ மெத்தையாவது வாங்கிக்கோக்கா. கட்டில் பீரோ மெத்தை எல்லாமே நம்ம வீட்லயே கிடக்கு. என்னக்கா நீ வேற எதையுமே வேணாங்கிற? எதையுமே வேணாம் தான் சொல்லிட்டேன், போதுமா? சரிக்கா, ஏதோ உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன், நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. சரி உன் வழியில நீயும் போ, என் வழியில தான் நானும் போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில பேர் என் வழியில குறுக்க வராங்க, அவங்களதான் என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கா? இந்த 8th வீட்டு கமலாவா? இல்ல. அப்புறம் யாருக்கா? ஆகாதவங்க, உனக்கு நல்லது கூட நினைக்காதவங்க யாரு? தான் ஒய்யாருமே உட்காந்துருக்கியே நீதான். ஒண்ணு இல்லடி சும்மா சொன்னேன். சரிக்கா. காலையில என்ன சாப்பாடு செஞ்ச? இட்லியே தேங்காய் சட்னி. என்னக்கா தேங்காய் சட்னி மட்டும் போதுமா? கொஞ்சம் கூட சட்னி எதாவது அரைக்க வேண்டியதானே? என் பையன் அதுவே போதும்ட்டான். தொழில்தான் எங்க வீட்டுல குருமா வச்சிருந்தேன், அதையாவது சேர்த்து கொடுத்துருப்பேல உனக்கு. இல்லடி வேணாம் விடு, 2 பேர்த்துக்கு எடுத்துக்க குருமாலாம். சரிக்கா. அப்புறம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் வேற அடிக்கணும்ல. அடுத்த டாபிக் வந்துட்டா. சொல்லுடி. எப்படியாவது பேசி துரத்தலான்னு பார்த்தா வீட்டை விட்டு போக மாட்டீங்களே. ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசுறா இவள்கிட்ட வாய்க்குள்ளது எதுவுமே சொல்லிடக்கூடாது, இல்லன்னா அவ்வளவுதான். இந்த விஷயத்த பையனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க, சூனிய வச்சல்க. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? பத்திரிக்கை அடிக்கிற நீ, அதுக்குதான் என்ன பண்றது ஏது பண்றது, இப்ப அடிக்கலாம் நல்ல நேரம் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு கூட நல்ல நாள் தான்க்கா, சுப முகூர்த்தம் தான் நாளைக்கு, அப்புறம் 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வருதுக்கா. சரி அடிச்சிடலாம். பத்திரிக்கையும் மஞ்ச பத்திரிக்கை அடிச்சிருக்கா, அதான் நல்லது, கொஞ்சம் மங்களகரமா இருக்கும். என்ன இவ நான் உன்னை யோசிச்சு வச்சிருந்தா பத்திரிக்கை இதை அடிங்கன்னு இவளா பேசிட்டு இருக்கா? சொல்லு. இல்லக்கா மஞ்ச பத்திரிக்கை அந்த காலத்துல அடிப்போம்ல, காலத்துல எல்லாம் மஞ்ச பத்திரிக்கை தான், அதே மாதிரி அடிக்கா, அதான் நல்லா இருக்கும். அப்படியா? என் பையன் அது வேணான்ட்டானே. ஏன்க்கா?
நல்லா இருக்காது. அவன் போட்டா, என் மருமக போட்டா, அப்புறம் என் போட்டா, அப்புறம் பொண்ணு வீட்டுல அந்த புஷ்பாவும் மாணிக்கம், அது 2 பேர் போட்டா போட்டு அடிக்கிறேன்னு சொன்னான். அக்கா உன் பையன் சொன்னான்னு சொல்லி அப்பெல்லாம் அடிச்சிடாதக்கா. ஏண்டி போட்டா போடுறதுல என்ன இருக்கு? ஏக்கா பத்திரிக்கையில போட்டா போட்டோன்னு வச்சுக்கோ, கல்யாணமே சண்டையில போய் முடியுமா, அதனால பாத்துக்கோக்கா. இது ஒரு கூத்தா இருக்கு, இப்பெல்லாம் நடக்குது. ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்லக்கா, ஊருக்குள்ள அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பத்திரிக்கைலாம் போட்டா போடக்கூடாதுக்கா, அப்புறம் கல்யாணம் சண்டையில ஆயிரும். அதனால நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பத்திரிக்கை அடிச்சிரு. சரி சரி, என் பையன்கிட்ட கேக்குறேன். என் பையன் ஆசைப்படி இந்த கல்யாணம் நடக்குது, அதனால என்னோட இஷ்டப்படி என் பையன் கல்யாணம் நடக்குது. போய் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அப்புறம்க்கா சாப்பாடுலாம்க்கா அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டா. சாப்பாடாடி வழக்கம் போலதான், சாப்பாடு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், வடை, பாயாசம். காயெல்லாம்க்கா உருளைக்கிழங்கு பால்கறி, முட்டைக்கோசு, அப்புறம் கேரட் எல்லாம் போட்டு பொரியல், அப்புறம் வறுவலுக்கா அது சேனக்கிழங்கு வறுவல். சரிக்கா, அப்புறம் பாயாசம் பால் பாயசமா போட்டிருக்கா, அதான் நல்லா இருக்கும். பால் ரேட்டு 1 லிட்டர் 50 ரூபா. இப்போ பால் பாயசம் வேணுமா? சரி, பால் பாயசமே போட்டுடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், காளான் இருக்குல்ல, காளான் பிரியாணி வேற. என்னக்கா நீ வேற, காளான் பிரியாணில வேண்டாம், சாம்பார் ரசம் மோரே போதும்க்கா. கல்யாணத்துக்கு காளான் பிரியாணி போலான்னு நினைச்சிருந்தேன். ஏக்கா சாப்பாலாம் மிச்சமாயி, சும்மா கடை, சாம்பார் ரசம் மோரே போதும். அப்படியா? சரி சரி, என் பையன் வட்டம் அதே சொல்லிடுறேன். என் பையன் தான் எதுவும் ஆசைப்பட்டான், சரி சொல்லிக்கலாம். அப்புறம்க்கா பத்திரிக்கையில பேர் போடுறது அடுத்த விஷயம் வந்துட்டா. பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கு என்னடி? உன் அண்ணன் பேர் போடணும், அவரு இறந்துட்டாரு. அப்புறம் உன் பேரு, வேற யாருக்கா? வேற யாரு இருக்கா? யாரும் இல்ல, நான் இருக்கேல. ஏண்டி உன் பேரும் போடணுமா? அப்புறம் போறது இல்லையாக்கா நீ? நல்ல காரியத்துல நான் கூடவே இருக்கேன், உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நானு. யாரடி நீயா? ஆமாக்கா, அதனால என் பேரு என் வீட்டுக்கார பேர்லாம் போடு, டீஸுங்கிற பேர்ல என் பிள்ளைங்க பேரே போட்டுட்டுரு. அப்படியா? சரி சரி, என் பையன் மட்டும் அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம்க்கா அடுத்து என்னடி டாபிக்கு? அப்புறம் கல்யாணம் ஆகி நைட்டு பாத்திரம் கொடுக்கணும்ல, எதுக்கு? முதலிரவுக்கா? ஆமாக்கா, என் பையன் வர நேரம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போ. என் பையன்ட்ட எல்லாத்தையும் கேட்டு நான் உன்கிட்ட சொல்றேன். இருக்கா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். என் பையன் வர நேரம்டி இப்ப இருக்கா, 2 நிமிஷம் தான், இதோட முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்சிச்சுல டாபிக்கு, அவ்வளவுதானே? அவ்வளவுதான்க்கா, அப்புறம் வீட்டுல போய் யோசிச்சு வந்து சொல்றேன் உங்ககிட்ட. இன்னமும் வேற இருக்கா? சொல்லு. இல்லக்கா, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாத்திரம்லாம் வச்சு கொடுப்போம்ல. ஆமா, அதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமா கொடுத்துரு. ஏண்டி உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறதுனால சாப்பாடு கட்டி கொடுக்க அந்த பாத்திரம் கொடுக்கணுமா? அதுக்கு தான் கேக்குறியா நீ? ஆமாக்கா, என் வீட்டுக்காரும் சாப்பாடு பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் பெரிய டிப்பன்ல போட்டு கொடுனாரு, அதுக்காக தான் சொல்றேன். சரிடி, என் பையன்கிட்ட கேட்டு சொல்றேன். கொஞ்சம் பெரிய டிப்பனா போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரும் அதே எடுத்துட்டு போயிடுவார்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, அவ்வளவுதானடி, முடிஞ்சிச்சுல, வேற எதுவும் கிடையாதுல? இப்போதைக்கு அவ்வளவுதான்க்கா, இன்னப்புறம் வீட்டுல போய் யோசிச்சு வந்து சொல்றேன் உங்ககிட்ட. ஏன்னா உன்னோட நல்லதுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன்க்கா. ரொம்ப துணையா இருக்க, பார்த்தாலே தெரியுது. நல்லதுக்கு நீ ஒரு ஆள் தான் துணையா இருக்க. சரிக்கா, அம்புட்டுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் பாரு, நான் ஒரு கூறு கெட்டவ. என்னதுடி? அக்கா, அப்புறம் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போவீல? ஆமா, சொல்லுவா பாருங்க. இப்ப எனக்கு ஒரு புடவை வேணும்க்கா. என்னதுடி? உங்களுக்கு புடவை எடுக்க போவீங்களே, அப்ப எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கா. அப்படியா? ஆமாக்கா, ஏன்னா பொண்ணுக்கு ஒரு 10,000 கெட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு எனக்கு 2,000 ரூபாய்க்கு போதும்க்கா. 2,000 ரூபாய்க்கா? அவ்வளவு போதும்க்கா. கல்யாணத்துல நானும் புது புடவை கட்டி எல்லாத்திட்டும் சொல்லுவேல, எங்க அக்கா எடுத்து கொடுத்தது பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுவேல, அப்புறம் எல்லாரும் உன்னே தானேக்கா பெருமையா நினைப்பாங்க. பாரு, இந்த அக்கா பக்கத்து வீட்டுங்க எல்லாத்துக்கும் புடவையெல்லாம் எடுத்து கொடுக்குதுன்னு, அதுக்குதான்க்கா சொல்றேன். சரிடி, எடுத்து கொடுத்தா போச்சு. என் பையன் மட்டும் இதை கேட்டுறேன். நல்ல மனசு இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதாக்கா? நல்லா புரிஞ்சது. சரிக்கா, நான் வரட்டுமா? சரிடி, போயிட்டு வா. ஏதோ கிரைண்டர் சத்தம் கேட்டுச்சு, வீட்டுல மாவாட்டினீங்களா? ஆமாடி, அவ்வளவுதான். இட்லி மாவு கொஞ்சம் கொடுக்கான்னு கேட்டுருவா. ஐயோ, இதுக்கு பதிலே சொல்லக்கூடாது. ஏண்டி? இல்லக்கா, எனக்கு மாவு வேற தீந்துருச்சு, நாளைக்கு காலைல தான் மாவாட்டணும். ஒரு பாத்திரத்துல மாவு கொடுவேன், எனக்கு வேணா பழைய சோறு இருக்கு, என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைக்கும் வேணும்க்கா. இப்பதான் மாவே ஆட்டினேன், அப்படி போய் நைட்டு போய் தோசை ஊத்துவேன். இல்லக்கா, நாளைக்கு காலைல ஊத்துறதுக்கு தான். நானே அரைப்படிதான் ஆட்டினேன். அப்படியாக்கா? அப்ப வேணாக்கா, பரவாயில்ல விடு, 2 பேருக்கு வேணும்ல காலைக்கு. ஆமா ஆமா, நாளை 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மாவாட்டுறது. பரவாயில்லக்கா, மாவுலாம் வேண்டாம். சரிடி, அப்ப நான் வரட்டா? கல்யாண விஷயம் எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியாக்கா? சொல்லிட்டா போச்சே. அப்புறம் நான் வரட்டுங்களா? நல்லா சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா, வரேன். அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன கடமுடாங்குது? என்னதுக்கா? என்னன்னே தெரியல, காலையில லூஸ் மோஷன் போகுது. சச்சோ, போக்கா, பாத்ரூம் போயிட்டு வா. இல்லடி, ஆஸ்பத்திரி போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்னை கூட்டிட்டு போறியா ஆஸ்பத்திரிக்கு? போய் வீட்டுல வேற வேலை கிடக்குக்கா, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும். சச்சோ, இன்னைக்கு முடியாதுக்கா, நாளைக்கு வேணா கூட்டிட்டு போட்டுமா? பரவாயில்லடி, என் பையன் வந்ததுக்கு அப்புறமே கிளம்பிக்கிறேன். இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த, இன்னும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வயித்த கலக்குது. அப்படியா? சரிக்கா, நாளைக்கு வேணா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். பரவாயில்லடி, என் பையனை கூட்டிட்டு போய்க்கிறேன். சரிக்கா, நான் வரட்டுமா? போயிட்டு வா. ஆத கத்தி எப்படிலாம் இருக்கா இவ, உடம்பு ஃபுல்லா விஷம், வெனக்காரி.
எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கா, பத்திரிக்கையில பேர் போடுக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி என் மருமகன் இழுத்து சண்டை போட வச்சிருவாப்ல இருக்கு. அருவாளா பேசிட்டு போன பார்த்தா அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போறவளா இருக்கா. சரி எனக்கு முடியல, சும்மா நடிச்சோம் நம்பளும். சரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு வேலை இருக்குக்கா, வர முடியாதுக்கா அப்படின்னு என்ன பொய் புழுகுறா. எப்பா இவ்வளவு நம்பவே கூடாதா சாமி. எம்மா எம்மா கொஞ்சம் நம்ம நல்லா இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்படியே ஆட்டிக்கிட்டு எக்கா நொக்கா பத்திரிக்கையில பேர் போடு, புடவை வாங்கி கொடு, அது வேணும் இது வேணும்ட்டு நம்மளை போட்டு நொச்சரிக்கிறது. வீட்டுல போய் நம்ம பார்த்தோமாக்கோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு, என்ன நடக்கும்னு தெரியாது. இவன் நம்ம வீட்டுல ஆராய வந்துட்டா. எம்மா இவகிட்ட இப்படிதான் பேசணும். இனிமேட்டு நம்ம மருமக பப்பி வீட்டுக்கு வந்தாலும் இவகிட்ட இப்படிதான் பேச சொல்லணும். இப்படிப்பட்ட ஆளுங்க உலகத்துல இருக்கதான் செய்யுங்க. எனக்கு நான் ஒரு மாதிரி பேசுறதும் அடுத்தவங்களுக்கு வேற மாதிரி பேசுறதும் வீட்டு தான் கத்துக்கணும். நானும் இவகிட்ட சகவாசமா வச்சக்கூடாதுன்னு நினைச்சா இவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து எக்கா நொக்கான்னு வந்து வலியிறா. வீட்டுக்கு வாடின்னு சொன்னேன்னா இவளா வந்து நான் கேட்டேன் இவளை வாடிங்க வீட்டுக்கு, இவளா நுழைஞ்சு எக்கா அதுக்கா இதுக்கான்னு பேசுறா. இப்பதான் என் பிள்ளைக்கு நல்லவன் அமைஞ்சு நல்லா சந்தோஷமா இருக்கான். அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி நமக்கு எடுக்க கூடாது. அவளுக்கு 1000 பேசட்டும் ஏதாவது சொல்லட்டும், நம்ம கிட்ட தான் சொல்லிருக்காங்க, நம்ம பையன் கிட்ட இல்ல. நம்ம அவங்ககிட்ட சொல்லாத மாதிரி இல்லடி என் பையன் வேணான்ட்டா அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். அப்பாட்டு வீட்டை பிடிட்டு உள்ளார போய் படுத்துக்கணும். பையன் வருமானு காத்து நிக்கிறல, வீட்டை திறந்து வச்சு அதுக்காக தான் ஜென்மங்கள்லாம் வருது வீட்டுக்கு. வாப்பா பிரசாத், நல்லபடியா கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சுமா. சரி வா உள்ளார போலாம்.